நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. சொல்ற சக்தி. மச்சான் எங்கடா இருக்க? வீட்டுல தாண்டா இருக்கேன், சொல்லு. வீட்லயா? எந்த வீட்லடா இருக்க? உங்க அப்பா வீட்டுல. ஐயோ சாரா மச்சான், வீட்ல இருக்கேன்னு சொன்னியா? இந்த அன்பு பையலோட சேர்ந்து உளறிக்கிட்டு இருக்கேன்டா நானு. ஏன்டா அவன் என்ன சொல்றான்? அம்மா அந்த சஞ்சனா கிட்ட பேசிட்டானா? ஐயோ அந்த கதையாடா மச்சான் கேக்குறேன். இவன் போய் நான் அந்த சைலஜாவை லவ் பண்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த பிள்ளை என்னடானா, நான் ஒன்னதான் லவ் பண்றேன், நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்குடா. இந்த அன்புக்கு வந்த ஆஃபரை பாத்தியாடா? அந்த பக்கம் சைலஜா, இந்த பக்கம் சஞ்சனா வாழ்றான்டா. நம்மளும் தான் இருக்கோம், இருக்கிறதே ஒண்ணு. அதுவும் எப்ப அத்துக்கிட்டு போகும்னு தெரியல. அந்த ரேஞ்சில போய்கிட்டு இருக்கு நம்ம கதை. டேய், நம்ம கதைன்னு சொல்லாத, உன் கதைன்னு சொல்லு. என் ஐஸ்வர்யா ஒண்ணு என்னை விட்டு போக மாட்டான். ஆமாமா, இதுக்கு மேல உன்னை விட்டு போக மாட்டா. இனி போறதுக்கு என்ன இருக்கு? அதான் ஒரு 1008 வாட்டி உன்னை விட்டு போயிட்டாளே. சக்தி வேணாம். ஐயோ டேய், இப்ப நம்ம பஞ்சாயத்தை பேசுறதுக்காடா போன் பண்ண? அந்த அன்போட பஞ்சாயத்தை பேசுறதுக்கு போன் பண்ணண்டா. அப்ப மூடிட்டு அவனை பத்தி மட்டும் சொல்லு. ஐயோ சரி, இப்ப நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, இந்த அன்பு பையன் இந்த சஞ்சனா கிட்ட பேசி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால பேசாம சைலஜா கிட்ட பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவளை கதிரண்ண கிட்ட கூட்டிட்டு வந்து பேசி கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பிளான் பண்ணி சைலஜாவை தேடி ஹாஸ்டலுக்கு போயிருக்காண்டா. அதை சொல்லதான்டா போன் பண்ணேன். ஓ அப்படியா? சரி, அவன் சைலஜா கிட்ட பேசி கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வரட்டும் வரட்டும், ஆனா நீ பாரு, நான் வரமாட்டேன். ஏன்டா? ஏனா உன் விஷயத்திலே கதிரனை என் கழுத்துல கத்தி வச்சிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ். என் பொண்டாட்டியோட தாலி பாக்கி என்ன காப்பாத்துச்சு. இதுக்கு மேல அந்த ரிஸ்க்கு நான் இல்லக்கண்ணா, நீயாச்சு அந்த அன்பு வச்சு என்னமோ பண்ணுங்க. அவன் மட்டும் அந்த சைலஜாவை கூட்டிட்டு வந்துட்டான்னு தெரிஞ்சா அப்படியே நான் என் பொண்டாட்டியை கூட்டி என் மாமியார் வீட்டுக்கு போயிருவேன். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அந்த அன்புக்கும் சைலஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப எனக்கு போனை போட்டு கூப்பிட்டு நான் வரேன். டேய் சரி இரு, முதல்ல சைலஜா கிட்ட பேசி கூட்டிட்டு வரான்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பாத்துக்கலாம். நீ அன்பு ஹாஸ்டல்ல இருந்து சைலஜாவை கூட்டிட்டு வந்துட்டான்னு சொன்னா என்ன கூப்பிட்டு நான் வரேன். சரி மச்சான், அவன் வந்துட்டானா நான் உன்னை கூப்பிடுறேன். நான் போனை வைக்கிறேன். எங்கடா மூ, எங்க வர? அதுக்கு அப்பா கடைக்கு போகலையேடா, நீ படுக்கு தூங்கி எந்திரிச்சு என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஐயோ, அதை கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கியா? அம்மா அப்பா கடைக்கு போலடா, சக்தி மாமாவை பாக்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஐயோ, அதுக்கு சக்தி மாமாவை பாக்குறதுக்கு நான் சக்தி மாமா வீட்டுக்கு போகலையேடா. அப்பாக்கும் சக்தி மாமாவுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால வெளியே போறோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சக்தி மாமா வீட்டுக்கு பாப்பாவை அப்பா கூட்டிட்டு போறேன், சரியா? சரிடா அம்மோ, சக்தி மாமா வீட்டுக்கு போகும்போது அப்பா கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். தூங்கி எந்திரிச்சிட்டியா? நான் கூட எந்திரிச்சிருக்க மாட்டேன், எழுப்பலான்னு வந்தேன். தூங்குற பிள்ளை எழுப்புறதுக்கு எவ்வளவு வேகமா வந்திருக்கா பாரு. ஆமா, தூங்குற பிள்ளை மதியத்துல தூங்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு தூங்குனா அப்புறம் எப்ப எந்திரிக்கிறது? திரும்பி நைட் எத்தனை மணிக்கு தூங்குறது? உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சொல்லிட்டு தூங்கிடுவீங்க. அப்புறம் நான் தான் இவ தூங்கலன்னா நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி மாதிரி முழிச்சிருக்கணும். சிவராத்திரிக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கனே ஐஷு டார்லிங். நீங்க ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டாம். ரியா எந்திரி. ரியா, என்ன பெட்ஷீட் எல்லாம் ஈரமா இருக்கு? பெட்ல சூச்சு போனியா? சொல்லுறியா, பெட்ல சூச்சு போக கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். சூச்சு வந்து அம்மாவை கூப்பிடணும், அம்மா பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் விடுவேன்னு சொன்னல. அப்பவும் சொல்ல கேட்காம பெட்லயே சூச்சு போயிருக்க. நீ சூச்சு போலனா அப்ப பிளாங்கெட் எல்லாம் ஈரமா இருக்கு. அப்ப பெட்ல யார் சூச்சு போனா? என்னது? இரியா குட்டி, நீ சூச்சு போயிட்டு அப்பா சூச்சு போயிட்டு நான் சொல்றேன். என்னடி அவ சொல்ற, நீயும் என்ன பாக்குற? நான் எதுவும் பண்ணல ஐஷு. ஐயோ, அப்பாக்கும் பொண்ணுக்கும் வேற வேலை இல்ல, கொஞ்சம் போங்க. என்னடி அப்பாக்கும் பொண்ணுக்கும் என்ன செய்தி சொல்ற? நான் எதுவும் பண்ணல ஐஷு. இரியா குட்டி, ஏன்டா இப்படி அப்பா மனத்தை வாங்குற? உன்ன
போதும் போதும், உங்க 2 பேர் கூட இருந்தா எனக்கு வேலை ஆன மாதிரி தான். இப்ப பாருங்க, பிளாங்கெட்ல எல்லாம் சூச்சு போயிட்டா. இன்னும் அங்க துவைக்கிறதுக்கு ஏகப்பட்ட துணி இருக்கு. எல்லாத்தையும் நான் தான் தனியா துவைக்கணும். இந்த வீட்ல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருக்காங்களா? ஐஷு, அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சக்தி கூப்பிட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். போங்க போங்க, வாரத்துல ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாளும் ஒண்ணு பேட்டை தூக்கிட்டு கிளம்பிருங்க, இல்லனா சக்தி என்ன கூப்பிட்டாருன்னு கிளம்பிருங்க. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் ஒருத்தையே தனியா பாத்துக்கிறேன். இவ வீடியோக்கு பேசுறாளா இல்ல ஜாலியா திட்டுறாளான்னு தெரியலையே. என்னமோ நான் மாசமானதும் யாரோ சொன்னாங்க, நீ மாசமாயிட்டா இதுக்கப்புறம் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்க போறேன், இனிமே உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன், உன்னை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு நினைச்சு தெரியுமா, அப்படியெல்லாம் நான் உன்னை பாத்துக்குவேன், உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கூட நின்று ஹெல்ப் பண்றதுக்கு கூட இங்க யாரும் இல்ல, எல்லாத்தையும் நானே தனியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ ஐஷு, இப்ப என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதானே? ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன். யாரு நீங்க? போயிட்டு வந்துட்டு இப்ப நீங்க போறது தானே தெரியும், திரும்பி நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் உங்களுக்கே தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். என்னமோ நீங்க எங்க அப்பா கிட்ட நான் என் பொண்டாட்டிய ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இந்த வீட்ல நான் என்ன ராணி மாதிரியா இருக்கேன்? எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேலைக்காரி மாதிரி தானே இருக்கேன். உங்களை நம்பி உங்க கூட வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். பேசாம எங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிருந்தா உண்மையாவே நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல ஐஷு. உன் அப்பா எப்ப என்ன கழட்டி விடுறதுன்னு தான் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே உன் அப்பா உனக்கு துபாயில ஒட்டகம் வைக்கிற மாப்பிள்ளையே ரெடி பண்ணி கொடுப்பாரு. போறியா? ஐயோ, உங்களுக்கு என்ன காமெடி பண்றதா நினைப்பா? நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உங்க கூட வரலன்னா இந்நேரத்துக்கு துபாயில ஒரு மல்டி மில்லியனர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி இருந்திருப்பேன். ஐஷுமா வேணண்டா, கதைனாலும் ஒரு மனசாட்சி வேணும். என்ன, உங்களை விட்டா என்ன கட்டிக்கிறதுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்களா? நாங்க துபாயில இருக்கும்போது என்ன கட்டிக்கிறதுக்கு எல்லாரும் கியூல நின்னாங்க. எவ்வளவு இடத்துல இருந்து என்ன பொண்ணுக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? ஓ, தெரியுமே. ரொம்ப ஓவரா தான் கிண்டல் பண்றீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஐயோ ரியாமா, உன் அம்மா டென்ஷன் ஆயிட்டா. போதும், இதோட நிறுத்திக்கலாம். இதோட நிறுத்திக்கிட்டா உங்க 2 பேருக்கும் நல்லது. எங்கேயோ போறீங்களே, முதல்ல கிளம்பி போங்க. நானாவது நிம்மதியா வேலை செய்யறேன். நீ அவ்வளவு நிம்மதியா வேலை செய்ய வேண்டாம், இரு. ரியா குட்டி, தாத்தா சாக்லேட் வாங்குறதுக்கு கடைக்கு போறாராம். நீ கூட போறியா? சரி, அப்ப தாத்தா கடைக்கு போறதுக்குள்ள சீக்கிரமா போ. இப்ப எதுக்கு அவளை வெளியே அனுப்புனீங்க? ஐஷுமா, நானும் டெய்லியும் இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்றேன். நீயும் டெய்லியும் புரியாத மாதிரி சலிக்காம இதே கொஸ்டினை கேக்குற பத்தியா? அங்க நிக்கிறடா நீ. நான் எங்க நிக்கல, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இரு ஐஷு. ஐயோ, என்ன பண்றீங்க? விடுங்க. விட்டா விழுந்துருவ. ஒண்ணு விட மாட்டேன், விடுங்க. ஐயோ, அது எப்படி? நீ விழுந்து உனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல. வயிற்றுக்குள்ள என் செல்லக்குட்டி இருக்கே, என் செல்லக்குட்டியை நான் தானே சேஃபா பாத்துக்கணும். உங்களை சரி சரி, கோச்சுக்காத, சும்மா சொன்னேன். நீயும் என் செல்லக்குட்டி தான். ஒன்னும் தேவையில்ல, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் செல்லக்குட்டி வெள்ளக்குட்டின்னு வந்து ஐஸ் வைக்கிறீங்களா? ஐஸ் எல்லாம் இல்ல, ஐஸுக்கே ஐஸ் வைக்க முடியுமா? நீங்க வைப்பீங்க. சரி, வச்சாதான் இப்ப என்ன? என்னமோ உங்க செல்லக்குட்டி சேஃபா இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் உங்க செல்லக்குட்டி சேஃபா இருக்க வேண்டாமா? இதுக்கும் என் செல்லக்குட்டி சேஃபா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது அன்னைக்கு அம்மாச்சி சொன்னாங்க. ஐஷு டார்லிங், அம்மாச்சி சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு அதெல்லாம் விடு. நான் ஒரு டாக்டர். என் செல்லக்குட்டியை எப்படி சேஃபா பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஓகேவா நாட் ஓகேவான்னு மட்டும் சொன்னா போதும். நாட் ஓகேன்னு சொன்னா? இப்ப நீ நாட் ஓகேன்னு சொன்னாலும் ஓகேன்னு தான் அர்த்தம். ஐஷுமா, சரக்கடிக்கலாமா? இந்த இளம் கிளி போல் சந்தையிலே எனக்கு இன்று வரை சிக்கவில்லை. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே, பாலில் விழும் சீனி போல உன்னை கொண்டேனே, ஆடை மூடும் ஜாதி
ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே, அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே 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 சுல்தானே. தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அண்ணா மச்சான் சொன்ன மாதிரி நான் அந்த சஞ்சனா கிட்ட பேசினேண்ணே. ஆனா அவ இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல அவகிட்ட பேசி எந்த யூஸும் இல்ல. நானா தான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். சரி, அதுக்கு தான் என்னமோ சைலஜா கிட்ட பேசி அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்து கதிரண்ணன் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க. அவளை கூப்பிட போனீங்க, என்னாச்சு? அண்ணாது நான் அவளை கூப்பிட போனேன்னு, ஆனா அவ ஹாஸ்டல்ல இல்ல. ஹாஸ்டல்ல இல்லையா? ஹாஸ்டல் இல்லாம அவ எங்க போயிருப்பா? அவளுக்கு தான் சொந்தக்காரங்க எல்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஆமாண்ணா, அவளுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் யாருமே கிடையாது. அவ ஹாஸ்டல்ல தான் இருப்பா. லீவ் விட்டா கூட எங்கேயும் போக மாட்டா. அப்படியே போறதா இருந்தாலும் அவ ஃப்ரெண்டு ரேஷ்மா வீட்டுக்கு தான் போவா. ஆனா இப்ப ரேஷ்மாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவ கேரளால ஏதோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்றா. ஆனா அப்படியெல்லாம் அவளுக்கு அங்க யாருமே இல்லைண்ணே. யாரும் இல்லைன்னு நீ எப்படிடா சொல்ற? உனக்கு என்ன அவள் ஒரு 6 மாசமா தெரியுமா? இந்த 6 மாசத்துல அவளுக்கு யாரெல்லாம் இருக்காங்க இல்லன்னு உனக்கு அப்படியே எல்லாமே தெரிஞ்சிருமா? ஒருவேளை உனக்கு தெரியாம யாராவது சொந்தக்காரங்க அவளுக்கு கேரளால இருப்பாங்க போல. அவ ஒருவேளை இப்ப காலேஜ்ல லீவ் தானே, அதனால அங்க போயிருப்பாளா இருக்கும். அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை அங்க போயிருந்தாலும் இப்ப அவ எங்க போயிருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அங்க போய் தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இப்ப கேரளாக்கெல்லாம் போய் அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 2-3 நாளாவது தேவைப்படும். ஆனா இப்போ 2 நாள்ல கல்யாணம். நான் எப்படி நான் போய் அவளை கூட்டிட்டு வருவேன்? சத்தியமா முடியாது அன்பு. 2 நாள் இல்ல, நாளைக்கு நைட்டு ரிசப்ஷன். நாளைக்கு நீங்க இல்லன்னா கூட கதிரண்ண பயங்கரமா டென்ஷன் ஆயிருவாரு. இப்ப நீ சைலஜாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதா இருந்தாலும் நாளைக்கு நைட்டுக்குள்ள நீ வரணும். அது உன்னால முடியுமா? நாளைக்கு நைட்டுக்குள்ள எப்படி நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன்? நாளைக்கு நைட்டுக்குள்ளலாம் நீ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு எல்லாம் வர முடியாது. நீ சைலஜாவை தேடி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான். எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷன்ல அப்படியே போகலான்னு தானே தோணுது. டேடே, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். போயிட்டேன்னா அப்புறம் அப்படியே போயிட வேண்டியதுதான். திரும்பலாம் இந்த பக்கம் நீ வரவே முடியாது. வந்தேன்னா கதிரன் அவ்வளவுதான் உன்னை சும்மா விட மாட்டாரு. தெரியும்ண்ணே, அவர் என்ன சும்மா விடுறத பத்தி இல்ல. நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இங்க என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. முக்கியமா என் அக்கா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தானே நான் யோசிக்கிறேன். டேய், உன் அக்கா வாழ்க்கைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அதை பத்திலாம் நீ பயப்படாத. ஆனா நீ போயிட்டேன்னா அப்புறம் எல்லாருமே கஷ்டப்படுவாங்கடா அன்பு. வேண்டாம், இரு. ஷமீர் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாம். சரிண்ணே. ஆமா மச்சான் எங்கண்ணே இன்னும் காணோம்? அது அவன் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா. என்ன வேலைன்னு தெரியல, இன்னும் காணோம். சரி, அவன் வருவான். அது வரைக்கும் போர் அடிக்குது. ஆமா, தண்ணி பாட்டில் தான் வச்சிருக்க? அண்ணே. டேய், குடிக்கிற தண்ணிய சொன்னேன்டா. அன்பு என்னாச்சுடா? ஹாஸ்டலுக்கு சைலஜாவை கூட்டிட்டு வரதுக்கு போறேன்னு சக்தி சொன்னான். நான் சைலஜாவை கூப்பிடலாம் தான் மச்சான் ஹாஸ்டலுக்கு போனேன். ஆனா அவங்க இல்ல மச்சான். எப்பவுமே காலேஜ் லீவ் விட்டாலும் அவ எங்கேயும் போக மாட்டா, ஹாஸ்டல்லே தான் இருப்பா. ஆனா இந்த முறை ஏதோ கேரளால அவ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கான்னு அவ ஃப்ரெண்டு சொன்னான். கேரளாவுக்கா? கேரளா என்ன இங்க இருந்து ரொம்ப தூரமாவா இருக்கு? இங்க இருந்து 2 மணி நேரம் தானே. நீ போற ஸ்பீட்ல 1 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம். போய் அவளை கூட்டிட்டு வர வேண்டியது தானடா. இல்ல மச்சான், அது அவளுக்கு கேரளால சொந்தக்காரங்க எல்லாம் யாருமே இல்லைன்னு தான் சொன்னான். ஆனா இப்போ யார் வீட்டுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியல. அங்க போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்னா 2-3 நாளாவது ஆகும். நான் இப்ப போனேன்னா எப்படி நாளைக்குள்ள வர முடியும் மச்சான்? தேடி கண்டுபிடிச்செல்லாம் கூட்டிட்டு வரணும்னா நாளைக்கு நைட்டுக்குள்ள வர முடியாது அன்பு. நாளைக்கு நைட்டு வேற ரிசப்ஷன் டைம்ல நீங்க இல்லைன்னா கதிரன் டென்ஷன் ஆயிடுவாரு. அதை தானே மச்சான் நானும் சொன்னேன். பக்கத்துல கூடவே இருந்தவளை விட்டுட்டு இப்ப அவ எங்கேயோ போயிட்டா. நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுட்டு இவ அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதெல்லாம் நடக்கிற கதையாடா? ஆமாண்டா அன்பு. அப்படின்னு அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் கதிரண்ண இந்த கல்யாணத்தை நிறுத்தி சைலஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருனால எந்த கேரண்டியும் இல்ல. அப்பவும் பிரச்சனை தான் வரும். ஐயோ எனக்கு தெரியும் மச்சான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அந்த சஞ்சனா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த சொன்னா அவளும் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன், என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றா. சரி, ஷைலுவியாவது எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நாங்க 2 பேரும் சேர்ந்து என் கதிர்மாமா காலில் விழுந்தாலாவது எனக்காக இல்லாட்டியும் ஷைலுக்காகவாவது அவர் கொஞ்சம் மனசு மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப ஷைலு வேற எங்க போயிட்டான்னு தெரியல. இப்ப நான் என் மாமா கிட்ட பேசுறதா இல்ல ஷைலுவை தேடி போறதா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். டி அன்பு, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னாலே அதுக்கு முதல்ல நீ சைலஜாவை கூட்டிட்டு வந்தா தானே இந்த கல்யாணத்தையே நிறுத்த முடியும். ஆனா நீ சைலஜாவை தேடி போனேன்னு வச்சுக்க, கண்டிப்பா நாளைக்குள்ள வர முடியாது அன்பு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்படியே போயிட வேண்டியதுதான். அன்பு, இப்ப இங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. உனக்கு இப்ப இருக்கிறது 2 வழி. ஒண்ணு, உன் காதலுக்காக உன் குடும்பத்தை நீ விட்டு கொடுக்கணும். இல்லையா உன் குடும்பத்துக்காக உன் காதலை நீ விட்டு கொடுக்கணும்.
ஆனா இப்ப நீ ரெண்டுல எதையாவது ஒன்ன விட்டு கொடுத்துதான் ஆகணும் அன்பு. மச்சான், ஆமா அன்பு. இப்ப சைலஜா இங்க இருந்திருந்தா கூட உங்க 2 பேருக்காக கதிரண்ணன் கிட்ட எப்படியாவது பேசி அவரை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப சைலஜாவும் இல்ல. இப்ப நம்ம என்னன்னு பேசுறது? அதனால இப்ப 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, நீ ஃபேமிலியை பத்தி எல்லாம் யோசிக்காம சைலஜாவை தேடி போகணும். ஆனா நீ அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். நிச்சயமா கதிரண்ணன் இப்பத்திக்கெல்லாம் உன்னை சேர்த்துக்க மாட்டாரு. அப்புறம் உன் லைஃபை நீ தான் பாத்துக்கணும். இல்ல ஃபேமிலியில பிரச்சனை வரக்கூடாது, உனக்கு உன் குடும்பம் முக்கியம் நீ நினைச்சேன்னா நீ உன் காதலை விட்டு கொடுத்து இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். மச்சான், என்ன மச்சான் நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா அப்புறம் நம்ம வேற என்ன சொல்வோம்? அவன் ஐஷுவை கல்யாணம் பண்ண போவோம், அவன் வீட்லயும் சரி ஐஷு வீட்லயும் சரி 2 வீட்லயும் அவங்களை ஏத்துக்காம வெளியே தான் துரத்தி விட்டாங்க. 2 பேரும் தனியா தான் கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு போய் சைலஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எப்படியும் வீட்டுல உன்னை சேர்த்துக்க போறது இல்ல. அப்ப நீ உன் குடும்பத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும். இங்க பாரு அன்பு, வீட்டுல பிரச்சனை வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா அதுக்கு முதல்ல சைலஜா உன் கூட இருக்கணும்ல. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொன்னா நம்ம வீட்டை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஆனா இப்ப சைலஜாவே உன் கூட இல்ல, நீ போனாலும் அவ உன்னை ஏத்துப்பாளான்னு தெரியல. ஒருவேளை நீ போய் அவளை கண்டுபிடிச்சு அவளை சமாதானம் பண்ணி அவளை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ கிளம்பு. இல்ல நீ போயிட்டா இங்க பிரச்சனை வந்துடும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உனக்கு உன் ஃபேமிலி முக்கியம்னு நினைச்சேன்னா வேற வழி இல்லை அன்பு. நீ சைலஜாவை மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். எல்லார் வாழ்க்கையிலயும் நம்ம எந்த பக்கம் போகணும்னு முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு இப்ப வந்திருக்கு அன்பு. குடும்பத்துக்காக காதலை விட்டு கொடுக்கணுமா இல்ல காதலுக்காக குடும்பத்தை விட்டு கொடுக்கணுமான்னு நீ தான் அன்பு முடிவு பண்ணணும். காதல் தான் முக்கியம்னு நினைச்சா நீ இப்பவே கிளம்பிப்போ, இங்க நடக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இல்ல குடும்பத்துக்காக காதலை விட்டு கொடுக்கறதா இருந்தா நீயே முடிவு பண்ண அன்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.